that's what it's for. Come with me to the dance floor. You and me and the music in the house is all soothing. Pump it up. And the music in the house is all soothing. நார்மலாக ஸ்டாண்டிங் ஓவேஷன் உக்காந்துருக்கிறவங்க நின்று பண்ணுவாங்க. நியாயமாக இதுக்கு எல்லாரும் சேர் மேலே ஏறி நின்று கை தட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ கணேஷ், 2 கேரக்டர்ஸ் எங்கள் கண்ணுக்கு தெரியுது. இந்த 2 கேரக்டர்ஸ் ஆட்டி படைக்கிறது நீங்கள் தான். க்ளோக்குள்ளே இருக்கீங்க நீங்கள். இது எங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார், எங்கள் மாமா தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அவரை பார்த்து அப்படி நான் காப்பி பண்ணேன். அவர் பண்ணும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சோ, ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு அவர் பார்க்கும்போது தெரியல. இல்லை, இது எங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் டைம் எவ்வளோ ஆச்சு? ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு சார். 15 வருஷம். சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய ட்ரிக்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் வச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கை. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டெபுவில் செஞ்சுரி அடிக்கிற மாதிரி ஒரு கலக்கிட்டீங்க. நான் முதல்ல சொன்னதில் முன்னெல்லாம் நேஷனல் ஆந்தம் போட்டால் சினிமா தியேட்டரில் எழுந்து நிற்பாங்க, அது காணாமல் போச்சு. கிட்டத்தட்ட எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு நேஷனல் ஆந்தம் மாதிரி ஒரு கலக்கினீங்க. ஸோ ஸ்டாண்டிங் ஓவேஷன். And the final judgment day, can we have? TSK team and Azar team, இந்த காமெடி ரேஸ்ன்றது வீக்லி ஒன்ஸ் வந்தாலும் இது விளையாட்டே கிடையாது. 1 மணி நேரம் காமெடியில் சஸ்டெயின் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக கின்னஸ் புக்கில் வர வேண்டிய ஒரு விஷயம் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு போத் டீம். இன்றைக்கி இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த எபிசோடில் பார்த்த செக்மெண்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் ஈன்னு சிரிப்பில் ஆரம்பிச்சிங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில். இவங்க ஒரு சவால் ஒன்று கொடுத்தாங்க, மறுபடியும் சொல்லலை, நீங்கள் ஒரு சவால், இவங்க ஒரு சவால், இப்படி போச்சு. வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட்டில் கடைசியாக முடிஞ்சது. நல்ல கம்ப்ளீஷன் கிடச்சிது. வெற்றி 3 எழுத்து தான். நம்ம என்றைக்குமே ஏதாவது ஒரு ஃபேக்டரை வச்சு ஒரு டீமுக்கு ஒரு சின்ன எட்ஜுன்னு சொல்லுவோம். வெற்றி 3 எழுத்து. பட் இன்றைக்கி வந்த பெர்ஃபார்மன்ஸில் எங்கே அந்த 3 எழுத்து டிசைட் ஆச்சுன்னா WWFன்றதும் ஒரு 3 எழுத்து. அது சூப்பர். WWF மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் ஒரு எம்ஜிஆர் நம்பியார் கேரக்டர்ஸை கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் திங்கிங்கு, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், சூப்பர் திங்கிங். அதில் மற்ற விஷயங்களில் மிமிக்ரி, வாய்ஸஸில் பார்த்தோம், ரியாலிட்டி ஷோ, கிண்டல் எல்லாமே பார்த்தோம். பட் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் எலிமெண்ட் மொத்த ஷோலன்னு பார்க்கும்போது அந்த WWF காமெடி டேக்ஸ் த கேக். தட் இஸ் த பெஸ்ட். அந்த விதத்தில் அசார் அண்ட் டீம் இந்த வார வின்னர்கள். ஹேட்ஸ் ஆஃப். இந்த 3 எழுத்து வெற்றி அசாருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எங்களுக்கும் தான். அடுத்த வாரம் நாங்கள் காட்டுறோம் யாருன்னு. TSK இப்பயே மல்லு கட்டி ரிஹர்சலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி இவங்க ரிஹர்சலுக்கு போக போக தான் உங்களுக்கு சிரிப்புக்கு ஸ்கோப் அதிகமாகிட்டே போகும். அடுத்த வாரம் இன்னும் டெரிஃபிக்கான வெரைட்டியோடு சிரிக்க போகிறீங்க. எதுலன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேவரட் காமெடிக்கு நாங்கள் கேரண்டி.